தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான தொண்டர்கள் உரிமை மீட்புக்குழு வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னோட ஆதரவாளர்களோட சென்னையில ஆலோசனை மேற்கொண்டாரு. அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணியோட மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் செய்தியாளர்கள் கிட்ட பேசினாங்க. பன்ருட்டி ராமச்சந்திரன் பேசிய போது தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான தங்களோட உறவை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு முறித்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவோட சார்புல அதனோட தலைவரான ஓ பன்னீர்செல்வம் சீக்கிரத்திலேயே பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தற்போதைய சூழ்நிலையில யாரோட கூட்டணியும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதிர்காலத்துல நிலைமைக்கு ஏற்ப கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்மையில தமிழகம் வந்த பிரதமர் மோடியை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தாரு. ஆனா அதற்கு அனுமதி வழங்கப்படாததால அவரு அதிருப்தியோட இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகல இருந்து நீங்கியது பாஜக கண்டுகொள்ளாமல் இருப்பது போன்ற பல்வேறு காரணங்களால ஓ பன்னீர்செல்வம் இந்த முடிவை எடுத்திருக்கதா சொல்லப்படுது.